நவம்பர் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை ரோமர் புத்தகம் 11வது அதிகாரம் 36 இன்றைய அது மிகச்சிறப்பாக 29வது வசனம். ரோமர் 11:29. ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்ப பெற்றுக் கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுள் கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருப்பதால் கடவுள் இரக்கத்தை பெற்றுக் கொண்டீர்கள். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த கொடைகளையும் திரும்ப பெற்று திரும்ப பெற்றுக்கொள்ள நமக்காக கொடுத்திருக்கிறார். நாம் அவருடைய அன்புக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று உன்னத அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு கொடுத்த அருட்கொடைகள், எல்லா அருட்கொடைகளையும் கொடுத்திருக்கிறார். நாம் அவற்றை கனிமயமாக்க வேண்டும், கொடைகளை கொண்டு கனியாக்க வேண்டும். இறைவன் கொடுத்த அழைப்பு படைப்பின் துவக்கத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கும்போது அழைத்திருக்கிறார். இப்பொழுதும் அதை அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். God calls you. Jesus calls you. அவருடைய அழைப்புக்கு நாம் செவிமடுக்க வேண்டும். அவர் அருள் கொடைகளையும் எப்பொழுது நமக்கு தந்தது அவர் அதை திரும்ப பெற்றுக்கொண்டு நாம் பாவம் செய்வதாலோ விட்டு விலகுவதாலோ நம்மை தேடாமல் இருப்பதாலோ அவற்றை நாம் இழந்து விடுவதில்லை. மாறாக அவைகளை நமக்கு கொடையாக கொடுத்து அவையுடையாய் நாம் கனிமிகுந்த வாழ்க்கை, அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், பரிவு, தன்னடக்கம், நன்னடத்தை போன்ற வாழ்க்கையை வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவன் கொடுத்த இந்த அழைப்பும் இறைவன் கொடுத்த இந்த கொடைகளையும் நாம் ஒவ்வொரு நாளும் உணர்ந்து அவற்றுக்கேற்ற வாழ்க்கையை, நாம் அழைப்புக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழ்வோமா? எங்கள் நல்ல ஆண்டவரை, எங்களை நீர்தான் அழைத்திருக்கிறீர். இந்த உலகத்திலே எங்கள் தாய் தந்தை வழியாக இந்த பூமிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர். அதோடு கூட நமது அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறீர். அவருடைய திறமைக்கேற்ப 5 தாலந்தோ 2 தாலந்தோ 1 தாலந்தோ கொடுத்து இதோ இந்த உலகத்தில் நாம் பணி செய்ய அழைக்கின்றேன். நீ கொடுத்த அந்த தாலந்துகளை உன்னுடைய மகிமைக்காக பயன்படுத்த உதவி செய்யும், வழி நடத்தும், பரிசுத்தமாகும். ஆமென்.